நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற விஷயத்துல, தர்கா வணக்கத்து விஷயத்துல, தட்டு தகடு தாயத்து விஷயத்துல, மதுகப பின்பற்ற விஷயத்துல எல்லாத்தையும் உடைச்செடுக்கிறோம்ல. நீங்க என்ன குர்ஆனை சொன்னாலும் சரி, அவன் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான். இவங்க 1000 பேசுவாங்க, கொடுத்த நிமிஷம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிச்சிருவான். நம்ம கொள்கையை நிறுத்தி போகிற ஒரே ஒரு இடம் எது? இந்த ஏகத்துவவாதிகள் அவ்வளவு பேருடைய கொள்கையும் கேவலப்பட்டு சின்னாபின்னமாகிற ஒரே ஒரு இடம் திருமணம் தான். இவன் திருமணம் பண்ணும்போது கண்டதை வாங்கிறான், இல்ல கொடுத்துறான், அல்லது எதிரியாவது போய் கலந்துறான். அதோட ஈமான் ஃபால்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்னங்க தௌஹீத சொல்லி புண்ணியம்? ஒரு ஏகத்துவவாதின்னு சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் உள்ள பொண்ணை தேர்ந்தெடுக்கணும். இவன் எப்படி போய் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான்? அழகா பார்த்து தேர்ந்தெடுக்கிறான். கொள்கை எதுவுமே இல்லை. அவன் இத்தனை நாளா குர்ஆனை சொல்லி என்ன புண்ணியம்? இத்தனை நாளா தௌஹீது ஷிர்க பிரிச்சு பேசி என்ன புண்ணியம்? அதன் வழியில் நடந்து என்ன புண்ணியம்? ஒண்ணு இல்ல. இதை மனசுல வைத்துக் கொண்டு நம்ம எல்லோருடைய பயணம் எப்படி இருக்கணும்? நான் ஒருவர்கிட்ட எதிர்ப்பை காட்டுவது ஒரே ஒரு இடம் தான். அவர் நம்மளை எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிற இடம் ஒன்னே ஒண்ணு, என்னது? சோறு தான். வேற எங்கேயுமே அந்த எதிர்ப்பு தெரியாது, அவன்கிட்ட பதியாது. இவங்க ஏன் வரல, இவங்க ஏன் வர மறுத்தாங்க, அது பெரிய பிரச்சனை ஆகணும், இஷ்யூ ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறைச்சல வச்சுக்கல, ஒளிச்சு வச்சுக்கல, உடைச்சு சொன்னாங்க. நீங்க வேற நாங்க வேற, உடைச்சு சொன்னாங்க.